குருவே சரணம், குருவடி சரணம், திருவே சரணம், திருவடி சரணம். இப்பொழுது ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் தசை நடைபெறுகிறது என்றால், செவ்வாய் தசையானது ரிஷபராசியிலும் மிதுன ராசியிலும் நடைபெறும். அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் 1-2 பாதங்கள் ரிஷபராசியிலும், மிருகசீரிஷத்தின் 3-4 பாதங்கள் மிதுன ராசியிலும் நடைபெறும். அப்படி அந்த செவ்வாயின் தசையான 7 வருட காலங்களில் அந்த செவ்வாய்க்கு வலுப்படுத்தி ஜாதகர் அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் செல்லும் அந்த 7 வருட காலமான செவ்வாயின் ஆதிக்கத்தை வலுப்படுத்த, நட்சத்திரத்தை வலுப்படுத்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை 11 முறை தினமும் நாம் ஜபித்து கொண்டு வரும்பொழுது அந்த செவ்வாய் திசையில் நாம் நற்பலன்களை பெற முடியும். இப்பொழுது மிருகசீரிஷத்தின் நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரம். ஓம் சசிசேகராய வித்மஹே மகாராஜாய தீமஹி தன்னோ மிருகசீரிஷ பிரச்சோதயாத். ஓம் சசிசேகராய வித்மஹே மகாராஜாய தீமஹி தன்னோ மிருகசீரிஷ பிரச்சோதயாத். ஓம் சசிசேகராய வித்மஹே மகாராஜாய தீமஹி தன்னோ மிருகசீரிஷ பிரச்சோதயாத். இப்படி மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் காயத்ரியை தினமும் 11 முறை காலையில் சொல்லி கண்டு வருவதன் மூலமாக நற்பலன்களை பெற முடியும். நன்றி.